வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா எக்ஸ்யூவி 500ஓட W10 வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஹாக் இன்ஜின் 4 சிலிண்டர் டீசல் வேரியன்ட். இதுல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும். வித் டர்போ சார்ஜரோட வந்துரும். உங்களுக்கு 4 வீலுமே அலாய் வீல் வந்துரும். சன்ரூஃப் வந்துரும். வண்டியோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2015, 16 இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா, எந்தவித ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி தெளிவா இருக்கும். எந்தவித ரஸ்ட்டோ எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர் அஸ் வெல் அஸ் எல்இடி டிஆர்எல் செட்டு அண்ட் உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்துரும். எக்ஸ்யூவி 500ஓட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெஷலான சன்ரூஃப் தான். அந்த சன்ரூஃப் பாருங்க, தாராளமா வந்து ஒரு ஆள் நிக்கலாம். நம்ம வண்டி போறப்ப குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தாராளமா ஒரு ஆள் நின்னு போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் சன்ரூஃப் மோட்டரோட இருக்குது. சிங்கிள் பிரஸ் ஓப்பன் அஸ் வெல் அஸ் சிங்கிள் பிரஸ் க்ளோஸ். மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. அடுத்து நம்ம எக்ஸ்யூவி 500ஓட இன்டீரியர் பாத்தீங்கன்னா, நல்ல கம்பெனி லெதரோட சீட் இருக்குது. எந்தவித ஸ்க்ராச்சஸ், அந்த டேமேஜஸ் எதுவுமே இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா, பட்டன் ஸ்டார்ட் வந்துரும். அப்புறம் ஏசி வந்து ரியர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் ஏசி வந்துரும். மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, அ நமக்கு டச் வந்துரும். செட் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. 6 ஸ்பீக்கர் வந்துரும். ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அடுத்து பவர் விண்டோ எல்லாமே நல்லா 4 பவர் விண்டோவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. இன்டீரியர் சீட்லாம் பாருங்க, நல்லா லெதர் வந்து பக்கா குவாலிட்டியா இருக்கும். எந்தவித ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. இன்டீரியர்ல உங்களுக்கு மேட் எல்லாமே போட்டுருக்காங்க. வண்டி சிங்கிள் ஹேண்டட் கண்டிஷன்ங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே பக்காவா இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சைட்ல நம்ம டோர்ல ஆஸ் வெல் அஸ் பேக் டோர்ல எல்லாமே வாட்டர் பாட்டில் எல்லாமே நல்லாவே வச்சுக்கலாம். அ மியூசிக் சிஸ்டம் பாருங்க. ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இன்பில்ட் ரிவர்ஸ் கேமரா வரும். டயர் டைட்டானிக்ஸ். அப்புறம் ஃபியூல் எம்டி கிலோமீட்டர் எம்டி எல்லாம் தெரியும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் பாருங்க நல்ல வைடர் ஸ்பேஸ் இருக்குது. ஆட்டோமேட்டட் லைட் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, 2 பாக்ஸா குடுக்குறாங்க. இதுல வந்து உள்ள இன்பில்ட் கூலிங் எல்லாமே வரும். நமக்கு கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டட் சீட்ஸ். ஃப்ரண்ட் பேக் ஆஸ் வெல் அஸ் அப் அண்ட் டவுன் அப்புறம் சீட் டில்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் மோட்டார் தான். எல்லா மோட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பக்காவா ஒர்க் ஆகுற கண்டிஷன்ல தான் இருக்குது. வண்டி எடுத்துட்டு போய் அப்படியே ஓட்டலாம். எந்தவித மெயின்டனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆயில் எல்லாமே நல்லா பக்காவா சேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. வண்டி உங்களுக்கு வெறும் 1,12,000 கிலோமீட்டர் தான் ஓடியிருக்குது. பவர் விண்டோ பாருங்க 4 பவர் விண்டோவுமே நல்லாவே ஒர்க் ஆகும். இல்ல சைடு மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே வந்துரும். வண்டி 1,12,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடியிருக்குது. வண்டியோட முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் ஹெட்லைட்டு, ஆட்டோமேட்டட் வைப்பரு, அப்புறம் ஆட்டோமேட்டட் டோர் லாக்கு, கார்னரிங் ஹெட்லாம்ப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துரும். ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துரும். இது முக்கியமான ஒண்ணு ஜிபிஎஸ் நேவிகேஷன் உங்களுக்கு வந்துரும். பட்டன் ஸ்டார்ட் தான். கீலெஸ் என்ட்ரி, கீலெஸ் ஸ்டார்ட். அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்துரும். ஆட்டோமேட்டட் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துரும். ரிவர்ஸ் ஏசி வந்துரும். டயர் பிரஷர் வார்னிங் சென்சார்ஸ் இருக்குது. சீட் பெல்ட் வார்னிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு ஏபிஎஸ் வரும். ஹில் ஹோல்ட் அண்ட் டெசன்ட் கண்ட்ரோல் வந்துரும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துரும். சன்ரூஃப், எலக்ட்ரானிக் சீட் அட்ஜஸ்ட்மென்ட் சீட்டு, இவ்ளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 9,25,000 மட்டும் தான். நேர்ல வாங்க நம்ம பார்த்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெகோஷியேட் பண்ணாமலாம் இல்ல. வாங்க நல்லபடியா நல்ல ரேட்டுக்கே குடுப்போம். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பக்கா கண்டிஷன்ல சிங்கிள் ஹேண்டட்ல இருக்கக்கூடிய வண்டி உங்களுக்கு வேற எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. வண்டி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம். தென்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோட்ல மகிழ்வனநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்குது. வர்றப்ப ஆப்ஷன் அண்ட் வீடியோல குடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. மேலும் இதுபோல வீடியோல நம்ம பார்க்கணும்னா, மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.